பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக் ஆர் நைட் டின்னர் எப்படி வேணால் சாப்பிட்லாம். 2 தட்டு குட்டி இட்லி இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் ஆயில் போடுறேன், குக்கிங் ஆயில். கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். வீட்டில் குழந்தைங்க இருந்தீங்கன்னா நெய் சேர்க்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடுங்க. 1 ஸ்பூன் இட்லி மிளகாப்பொடி இதை வந்து இதில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுதான் பொடி இட்லி. இதை நீங்கள் இதில் கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் சர்வ் பண்ணி போடலாம். இதையே வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இதை ஃபுல்லாக வச்சிடுறேன். இது வச்சுட்டு இதை நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை செட் பண்ணி வச்சிடுறேன். அதே மாதிரி நம்ம குழிப்பணியார அச்சுலேயும் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு இது வச்சு அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆன உடனே இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வரும். கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நம்ம ஏர் ஃப்ரையரில் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஆயிலே இல்லாமல் வரும். ஸோ இது 3 விதமானது செய்து பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ஈஸி ரெசிபி.